नमस्ते पांचवी कक्षा छात्रों इनकी நம்ம हिंदी क्लासல पार्ट 4 பார்க்க இருக்கோம் पार्ट 4 உடைய சீர்ஷிகை என்ன அப்படினு கேட்டிங்கனாக்க நம்மளுடைய முக்கியமான ஃபெஸ்டிவலான எது ஃபெஸ்டிவல் முக்கியமான ஃபெஸ்டிவல் நம்ம எல்லாத்துக்கும் எதை முக்கியமா செலிப்ரேட் பண்ணுவோம் தீபாவளியை பத்தி தான் இந்த லெசன்ல பார்க்க போறோம் இந்த லெசனுடைய சீர்ஷிகை என்னன்னாக்க தீபாவளி का त्योहार அப்படினாலே ஃபெஸ்டிவல் அர்த்தம் त्योहारனால என்னது ஃபெஸ்டிவல் ஓகேவா தீபாவளி ஃபெஸ்டிவலை பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க இருக்கோம் தீபாவளின்னு சொன்னா உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்க நியூ Dressலாம் வேர் பண்ணிப்போம் கிராக்கர்ஸ்லாம் வெடிப்போம் அப்புறம் ஸ்வீட்ஸ் சாப்பிடுவோம் எல்லாத்துக்கும் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஸ்வீட்ஸ்லாம் ஷேர் பண்ணுவோம் அப்படிலாம் சொல்லுவீங்க நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணுவோம் அப்படி தான் நிறைய சொல்லிட்டே போயிட்டுருப்பீங்க ஓகேவா இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் எதுனா நம்ம தீபாவளி தான் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் தீபாவளி இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் and one of the major festival யார் செலிப்ரேட் பண்ணுற மேஜரா ஹிந்துஸ் ஜெயின்ஸ் அண்ட் சிக்ஸ் ஹிந்து மதத்தை சேர்ந்தவங்க ஜெயின மதத்தை சேர்ந்தவங்க அண்ட் சீக்கியர்கள் இவங்கள தான் ரொம்பவே சிறப்பாக ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவலாக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க இதில் என்னென்ன முக்கியமான அம்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயா ஆன் லைட்னிங் விளக்கு ஏற்றுவது லைட்டிங் அலங்கரிக்கும் டெக்கரேட் பண்ணுவாங்க லைட்ஸால் அது பண்ணுவோம் அடுத்து வேறு என்ன பண்ணுவோம் ஹோம் டெக்கரேஷன் வீட்டை ரொம்ப அழகுபடுத்துவோம் இல்லைங்களா தீபாவளி அப்போல்லாம் நம்ம வீட்டெலாம் ரொம்பவே அழகுபடுத்துறது அடுத்து இன்னொரு முக்கியமான உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னது ஷாப்பிங் போகிறது எங்கே போவாங்க டேடி மம்மியெலாம் உங்களை அழைச்சிட்டு ஷாப்பிங் போவாங்க அடுத்து ஃபயர் ஒர்க்ஸ் கிராக்கர்ஸ்லாம் வாங்குவீங்க இல்லையா தீபாவளிக்கு தான் நம்ம கிராக்கர்ஸ்லாம் வெடிப்போம் இல்லைங்களா ஃபயர் ஒர்க்ஸ் நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணுவோம் பூஜா ப்ரேயர்ஸ் இருள் நீக்கி ஒளியை கொடுக்க வேண்டும் எங்கள் மனதில் எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்கக்கூடாது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் இன்று போல் என்றும் மகிழ்வோடு இருக்கணும்னு சொல்லி வேண்டி ப்ரே பண்ணுவீங்க இல்லையா அது தென் கிஃப்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது நம்ம வீட்டில் பெரியவங்களாம் சின்ன குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவாங்க கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அடுத்து ஃபீஸ்ட் விருந்து வைக்கிறது இப்போ தீபாவளினாலே அமாவாசை தினத்தில் வரும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தீபாவளி அமாவாசைலாம் கணக்கில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க நான்வெஜ் வாங்கி அதுதான் பெரிய விருந்தாக இருக்குல்ல தீபாவளி இப்போ பெரிய விஷயமே என்ன போயிடுச்சு நான்வெஜ் சாப்பிட்றது தான் ஓகேவா அடுத்து என்னது எல்லாருக்கும் பிடிச்சது ஸ்வீட்ஸ் வீட்டிலே மம்மியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நம்ம சாப்பிட்றது இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுவோம் இல்லைங்களா ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் கொண்டு போய் கொடுப்போம் எப்போ கொடுப்போம் தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்போ கொடுப்போம் ஓகே அந்த ஃபெஸ்டிவலை தான் ஹிந்தியில் என்னென்னு சொல்கிறோம் தியோஹார்னு சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் தியோஹார் ஃபெஸ்டிவல் அப்படினால என்னது நியூ பிகினிங்ஸ் அண்ட் த ட்ரையம்ப் ஆஃப் குட் ஓவர் எவல் அண்ட் லைட் ஓவர் டார்க்னஸ் இருளை நீக்கி ஒளியை கொடுக்கக்கூடிய ஃபெஸ்டிவல் எதுனா நம்ம தீபாவளி ஃபெஸ்டிவல் அதை ஏன் திருப்பி மிஸ் சொல்கிறேன் இந்த வேர்டை அப்படின்னாக்க மனதில் எந்த ஒரு கஷ்டமான கெட்ட எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் போக்கி நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி வழிபடக்கூடிய நாள் தான் நம்ம தீபாவளி கொண்டாடக்கூடிய நாள் தான் இந்த மிகவும் சந்தோஷமான நாள் தான் நம்ம இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையான நாளாக இருக்கிறது இந்த தீபாவளி அப்படிங்கிற வேர்டு எங்கே வந்தது அப்படின்னாக்கா இது ஆக்சுவலாக இது வந்து சான்ஸ்கிரிட் வேர்டு திவாலி அப்படிங்கிற வேர்டு என்ன வேர்டு சான்ஸ்கிரிட் வேர்டு அதுலேருந்து என்ன வந்துச்சு இங்கிறது இது சான்ஸ்கிரிட் வேர்டான தீபாவளி அப்படிங்கிறதுலாம் திவாலின்னு வந்து சான்ஸ்கிரிட் வேர்டான தீபாவளின்லேருந்து தான் திவாலி அப்படிங்கிறது வருது ஸோ இதோட மீனிங் என்ன அப்படிங்கனாக்க ஷோஸ் ஆஃப் லைட்டட் லேம்ப் என்னது லைட்டட் லேம்ப் அதாவது இருளை நீக்கி விளக்குகள்லாம் ஏற்றி வைக்கிறது தான் அந்த நாளில் என்னது விளக்குகளை வரிசையாக ஏற்றி வைத்து இறைவனை வழிபடும் நாளாக அந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ஸோ அந்த லெசனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா தீபாவளி का त्योहार லெசன் எந்த லெசன் எத்தனாவது லெசனு பார்ட் 3 என்னங்கப்பா என்ன லெசன் பார்த்தோம் பார்ட் 3ல் என்ன சீர்ஷக் பார்ட் 3 நன்ஹே பனே மகான்கிற தலைப்பில் தேர்ட் லெசன் பார்த்தோம்
யார் அவங்க? நன்கே பனே மகான் யார் அவங்க? இப்போ லால் பகதூர் சாஸ்திரி, நம்முடைய முன்னாள் பிரதம அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி அவங்கள பற்றி தான் பார்த்தோம். அவங்களோட வீர தீர செயல்கள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. நாட்டுக்காக அவங்க ஆற்றிய பணிகளை பற்றிலாம் நம்ம அந்த லெசனில் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு ரொம்பவே அந்த லெசன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். அப்புறமா அடுத்ததாக உங்களுக்கு மனசை மகிழ்விக்கக்கூடிய வகையில் இந்த தீபாவளி அந்த லெசனை தீபாவளி லெசனை வச்சுருக்காங்க. பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க கவனிங்க. பேஜ் நம்பர் 10, புக் பேஜினது 10. அதில் ஃபஸ்ட் பேராகிராஃப் ரீட் பண்ணுறேன். பாரத் ஏக் விஷால் தேஷ் ஹை. பாரதம் ஒரு நல்ல ஒரு பரந்து விரிந்த நாடு. விஷால்னு பரந்த விரிந்த அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். யஹா கை தரைக்கு லோக் ரகத்தே ஹே. அங்கே பல வகையான மக்களும் வசிக்கிறாங்க. ஜெய்சே அவங்க யார் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிந்து, முஸ்லீம், ஈசாயி, ஆதி. யார் யார்? ஹிந்து, முஸ்லீம், ஈசாயினா யார்? கிறிஸ்டியன்ஸ். அது மாதிரி பல மதத்தை சார்ந்த மக்களும் எங்கே வசிக்கிறாங்க? நம்முடைய பாரதத்தில். பாரத் மே லோக் கை தரைக்கே தியோகார் மனாத்தே ஹே. பாரதத்தில் மக்களில் பல வகையான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவங்களும் ஒவ்வொருத்தரும். இப்போ ஹிந்துஸ்னாக்க என்ன பண்ணுறோம்? தீபாவளி, பொங்கல். இதே வந்து முஸ்லீம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? ரம்ஜான், பக்ரீத் அப்படிலாம் நிறைய ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதே கிறிஸ்டியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? கிறிஸ்மஸ், நியூ இயர், அப்புறம் ஆஷ் வென்ஸ்டே, குட் ஃப்ரைடே, அது மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நிறைய இதையும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஹிந்து லோக் என்னென்ன இது மாதிரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறாங்க? தசரா, தீபாவளி, பொங்கல், ஆதி மனாத்தேக. நம்மளுக்கு ஃபெஸ்டிவலாக குறைச்சா அவ்வளோ ஃபெஸ்டிவல் இருக்குது. நினச்சா உடனே ஒரு ஃபெஸ்டிவலை தான் போட்டுருவோம் நம்ம இல்லைங்களா. நம்ம அது மாதிரி நிறைய ஃபெஸ்டிவலோடையே இருந்துகிட்ருக்கோம். அந்த மாதிரியான பல ஃபெஸ்டிவல்ஸில் ஒன்று தான் இந்த தீபாவளி. இனிமேல் தீபாவளிக்கா ஏக் முக்கிய தியோகார்கள். இதில் தீபாவளி ஒரு முக்கியமான ஃபெஸ்டிவலாக இருக்கின்றது. ஓகேவா? ஃபஸ்ட் பேராகிராஃப் திருப்பி சொல்கிறேன். பாரத் ஏக் விஷால் தேஷ் ஹை. यहाँ कई तरह के लोग रहते हैं जैसे हिंदू, मुस्लिम, ईसाई आदि. भारत में लोग कई तरह के त्योहार मनाते हैं. हिंदू लोग दशहरा, दिवाली, पोंगल आदि मनाते हैं. इनमें दिवाली एक मुख्य त्योहार है. தசரான்னு சொல்கிறது எதைப்பா சொல்லுவோம்? நம்ம நவராத்திரி வைக்கிறோம்ல, 9 days சுவாமியை வந்து அலங்கரித்து வைக்கிறோம் இல்லையா. வகை வகையான எல்லா வகையான சுவாமியையும் அலங்கரித்து பூஜை பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி நார்த்தில் வந்து துர்கா பூஜா அப்படின்லாம் சொல்லி கொண்டாடுவாங்க. நம்ம விஜயதசமி, ஆயுத பூஜை, விஜயதசமியெல்லாம் கொண்டாடுறோம்ல. அது மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க? துர்கா பூஜா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கொண்டாடுவாங்க. அந்த நாட்களில் தான் அவங்க என்ன சொல்கிறாங்க? தசரான்னு சொல்கிறாங்க. அடுத்து தீபாவளி நம்ம எப்பயுமே கொண்டாடக்கூடிய பண்டிகை. அடுத்தது என்னது? பொங்கல். நம்மளுடைய தமிழர் திருநாள் என்னது? பொங்கல். இதெல்லாம் தான் மேஜரான ஃபெஸ்டிவல்ஸ் நம்மளுக்கு. ஓகேவா? செகண்ட் பேராகிராஃப் பார்ப்போம். தீபாவளி ஹிந்துவோं का महत्वपूर्ण उत्सव है. தீபாவளி தான் இந்துக்களோட மிகவும் முக்கியமான உற்சவமாக இருக்கிறது. கார்த்திக் மாஸ் की அமாவாஸ்யா की रात्रि में मनाया जाता है. இது என்ன சொல்கிறாங்க? கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் தான் கொண்டாடப்பட்டு வந்ததாம். रात को घर घर में दिए जलाए जाते हैं. ராத்னாக்க நைட்டு, நைட்டில் கர்கர் மே வீட்டில், தியேனாக்க லேம்பு, அந்த விளக்குகள்லாம் இருக்குல்ல, அதை ஏற்றி வைப்பாங்களாம். இஸ்லி இசே தீபாவளி கஹா கயாக. இதனால தான் இதை தீபாவளி, தீபங்களை ஏற்றும் நாள், தீபத் திருநாள் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபாவளியாக சொல்லப்பட்டிருக்கிறது. தீபாவளி வருஷா கிருதிக்கு சமாப்தி பர் மனாயி ஜாத்தி ஹை. தீபாவளி இன்னொன்னா என்ன சொல்கிறாங்க? வருஷா ஹிருதுனாக்க ரெயின் சீசன். ஹிருதுனா சீசன், மௌசம்னு சொல்லுவோம். மௌசம்னாலும் சீசன் தான், ஹிருதுனாலும் சீசன் தான். ஸோ வருஷா ஹிருதுனா ரெய்னி சீசன். சமாப்தினா முடியக்கூடிய நாள். ரெய்னி சீசன் வந்து கம்ப்ளீட் ஆகக்கூடிய ஸ்டேஜ். மனாயி ஜாத்திகை அதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. லோக் அப்னே கரோ துக்கானோ கி பூரி சஃபாயை கர்வாத்தே ஹை. மக்கள் நம்முடைய வீடு, கடைகள்லாம் முழுமையாக என்ன பண்ணுவாங்க? தூய்மைப்படுத்துவாங்க. தீபாவளி மனானைக்கு தோ காரன்கள். தீபாவளி கொண்டாடுவதற்கான 2 காரணங்கள் இருக்கின்றது. உத்தர் பாரத் மே ய கஹா ஜாத்தா ஹை கி. பாரதத்தினுடைய உத்தர்னா நார்த், வடக்கு. பாரதத்தினுடைய வடக்கில் இது என்னன்னு சொல்கிறாங்களாம்? ஸ்ரீ ராம்ஜி ராவன் கா வத் கர்னே கே பாத் அயோத்தியா வாபஸ் லௌட்டே தி. ராமச்சந்திரஜி இருக்கார்ல, ராமர்,
அவங்க வந்து ராவணனை வதம் செய்து விட்ட பிறகு அயோத்தியாவுக்கு திரும்பின நாளாக வடக்க சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் என்ன சொல்கிற வட மாநிலங்களில் ராமர் வந்து ராவணனை வதம் செய்து விட்ட பிறகு அயோத்தியாவுக்கு திரும்பிய நாளை தான் நம்ம தீபாவளி நாளாக கொண்டாடுகின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. इसलिए श्री रामचंद्र जी की स्वागत में दीप जलाकर खुशियाँ मनाते हैं. இதனால் என்ன பண்ணாங்க, ஸ்ரீ ராமச்சந்திரஜியை வந்து ஸ்வாகத்னே வரவேற்கிறதுக்காக தீப ஜலாக்க விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு குஷியாக மனாத்தேங்க தங்களோட சந்தோஷங்களை வெளிப்படுத்தினாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செகண்ட் பேராகிராஃப் திருப்பி சொல்கிறேன். दिवाली हिंदुओं का महत्वपूर्ण उत्सव है. यह कार्तिक मास की अमावस्या की रात्रि में मनाया जाता है. रात को घर घर में दिए जलाए जाते हैं, इसलिए इसे दीपावली कहा गया है. दिवाली वर्षा ऋतु की समाप्ति पर मनाई जाती है. लोग अपने घरों दुकानों की पूरी सफाई करवाते हैं. दीपावली मनाने के दो कारण हैं. उत्तर भारत में यह कहा जाता है कि श्री राम जी रावण का वध करने के बाद अयोध्या वापस लौटे थे, इसलिए श्री रामचंद्र जी के स्वागत में दीप जलाकर खुशियाँ मनाते हैं. ओकेवा, थर्ड पैराग्राफ போலாமா? पेज नंबर 11. थर्ड पैराग्राफ. दक्षिण की कहानी इस प्रकार है. दक्षिण அப்படின்னா உத்தர்னு நான் சொல்லிட்டேன், நார்த்துன்னு சொன்னேன். தக்ஷின்னா சவுத், நாம் இருக்கிற பக்கம் தான் சவுத் சைடு. இந்தியாவோட சவுத் சைடு யார் இருக்கோம்? நாமெல்லாம் இருக்கிறோம். இப்போ தக்ஷிணி की कहानी इस प्रकार है. தெற்க உள்ள கதை இந்த மாதிரி இருக்குது. என்ன மாதிரி? कहा जाता है कि नरकासुर नामक एक राक्षस लोगों को बहुत तंग करता था. என்ன சொல்கிறாங்கன்னா, நரகாசுரங்கிற பெயர் கொண்ட ஒரு ராட்சசன், ஒரு டெமான் வந்து என்ன பண்ணானா, ரொம்ப கஷ்டம் தொல்லைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தானா. லோகோ நீ ஸ்ரீகிருஷ்ணசே பிரார்த்தனா கி, மக்கள் என்ன பண்ணாங்க, ஸ்ரீகிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணாங்களாம், வேண்டினாங்களாம். பகவானே எங்களை இவ்வளோ ஒரு ராட்சசன் வந்து எங்களெல்லாம் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறான், அவன்கிட்டருந்து எங்களெல்லாம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி வேண்டினாலாம் மக்கள்லாம். ஸ்ரீகிருஷ்ணனே உசே யுத்த கர்க்கே உசே மார் டாலா. ஒன்று ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணார், யுத்தம் செய்து அந்த ராவணரை அடித்து கொண்டாராம். உஸ் ராட்சஸ் கே மரணே கே குஷி மே தீபாவளி மனாத்தே ஹே. அந்த ராட்சசன் இறந்த சந்தோஷத்தால் கொண்டாடப்படுறதான் தீபாவளி அப்படின்னு சொல்கிறாங்க. தக்ஷின் கே கஹானி இஸ் பிரகார் ஹை. थर्ड पैराग्राफ திருப்பி படிக்கிறேன். कहा जाता है कि नरकासुर नामक एक राक्षस लोगों को बहुत तंग करता था. लोगों ने श्री कृष्ण से प्रार्थना करती है. श्री कृष्ण ने उसे युद्ध करके उसे मार डाला. उस राक्षस के मरने की खुशी में दिवाली मनाते हैं. ஓகேவா? फोर्थ पैराग्राफ பார்ப்போமா? फोर्थ पैराग्राफ என்ன சொல்கிறாங்க, दिवाली के दिन लोग तड़के के उठते हैं. लोग மக்கள் என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமே ஏஞ்சிருவாங்க. தீபாவளி நாளில் என்ன மக்கள் சீக்கிரமே எழுந்துருவாங்க. तेल लगाकर स्नान करते हैं. तेल என்னது, ஆயில். ஆயில் அப்ளை பண்ணி பாத் பண்ணுவாங்க, ஆயில் பாத் பண்ணுவாங்க. நயே கப்படே பகன்தே ஹே. நியூ ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிப்பாங்க. घर घर में मिठाई बनती हैं. வீட்டுக்கு வீடு ஸ்வீட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஷாம் கோ பச்சி பட்டாக்கே சோட்தே ஹே. ஈவினிங்கில் சில்ட்ரன்லாம் என்ன பண்ணுவாங்க, கிராக்கர்ஸ்லாம் வெடிப்பாங்க. घर के बाहर कतारों में दिए जलाते हैं. வீட்டுக்கு வெளியில் என்ன பண்ணாங்க, கத்தாரோன்னா வரிசையில், दिए जलाते हैं விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பாங்க. भगवान की पूजा करते हैं. கடவுளுக்கு பூஜை செய்வாங்க. दोस्तों से मिलते हैं. फ्रेंड्स எல்லாம் போய் சந்திப்பாங்க. व्यापारी लोग दुकानों में नया हिसाब शुरू करते हैं. வியாபாரிகள்லாம் பிஸ்னஸ்மேன்லாம் என்ன பண்ணுவாங்க, துக்கான்னா ஷாப்ஸில் நயா ஹிசாப்னா புதிய கணக்குகள்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஷுரு கர்த்தேன்னா ஸ்டார்ட் பண்ணுறது. யக் தியோகார் குஷி கா தியோகார் ஹை. இந்த ஃபெஸ்டிவல் என்னென்னது, மகிழ்ச்சியான ஃபெஸ்டிவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 11th பேஜில் உள்ள செகண்ட் பேராகிராஃபு. ஆனால் நம்ம லெசனுக்கு 4th பேராகிராஃப். ஓகேவா? லாஸ்ட்டாக உள்ளது அந்த 11th பேஜில் செகண்ட் பேராகிராஃப் நல்லா கவனிங்க. दिवाली के दिन लोग तड़के ही उठते हैं. तेल लगाकर स्नान करते हैं. नए कपड़े पहनते हैं.
घर घर में मिठाइयाँ बनती हैं, शाम को बच्चे पटाखे छोड़ते हैं, घर के बाहर कतारों में दिए जलाते हैं, भगवान की पूजा करते हैं, दोस्तों से मिलते हैं, व्यापारी लोग दुकानों में नया हिसाब शुरू करते हैं. यह त्योहार खुशी का त्योहार है. ஓகேவா, இதுதான் லெசன். இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஒன்ஸ் அகைன் இந்த லெசன் அப்படியே ஃபுல்லாக ரீட் பண்ணுறேன். நல்லா கவனி. ஏன் அதை கவனிக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, உங்களுக்கு ஹார்ட் வேர்ட்ஸு, இங்கிலீஷ் மீனிங்ஸ், அங்கிரேஜி அதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக சொல்ல வேர்ட்ஸை சொல்ல கேட்கும்போது தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், படிக்கும்போது ஈஸியாக நீங்களும் உடனே மிஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் ப்ரொனவுன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டு நீங்களும் உடனே சொல்கிறதுக்கு எளிதாக இருக்கும். அதனால் ஒன்ஸ் அகைன் அதை ரீட் பண்ணி காமிக்கிறேன். நல்லா கவனி. फर्स्ट पैराग्राफ, भारत एक विशाल देश है, यहाँ कई तरह के लोग रहते हैं, जैसे हिंदू, मुस्लिम, ईसाई आदि. भारत में लोग कई तरह के त्योहार मनाते हैं. हिंदू लोग दशहरा, दिवाली, पोंगल आदि मनाते हैं. इनमें दिवाली एक मुख्य त्योहार है. सेकेंड पैराग्राफ, दिवाली हिंदुओं का महत्वपूर्ण उत्सव है. यह कार्तिक मास की अमावस्या की रात्रि में मनाया जाता है. रात को घर घर में दिए जलाए जाते हैं, इसलिए इसे दीपावली कहा गया है. दिवाली वर्षा ऋतु की समाप्ति पर मनाई जाती है. लोग अपने घरों, दुकानों की पूरी सफाई करवाते हैं. दीपावली मनाने के दो कारण हैं. उत्तर भारत में यह कहा जाता है कि श्री राम जी रावण का वध करने के बाद अयोध्या वापस लौटे थे, इसलिए श्री रामचंद्र जी के स्वागत में दीप जलाकर खुशियाँ मनाते हैं. 11th पेजिல் உள்ள फर्स्ट पैराग्राफ रीड பண்ணுறேன். दक्षिण की कहानी इस प्रकार है. कहा जाता है कि नरकासुर नामक एक राक्षस लोगों को बहुत तंग करता था. लोगों ने श्री कृष्ण से प्रार्थना की. श्री कृष्ण ने उसे युद्ध करके उसे मार डाला. उस राक्षस के मरने की खुशी में दिवाली मनाते हैं. 11th पेजिல் உள்ள செகண்ட் पैराग्राफ, இதான் லெசனுடைய லாஸ்ட் पैराग्राफ. ஓகேவா. दिवाली के दिन लोग तड़के ही उठते हैं, तेल लगाकर स्नान करते हैं, नए कपड़े पहनते हैं, घर घर में मिठाइयाँ बनती हैं, शाम को बच्चे पटाखे छोड़ते हैं, घर के बाहर कतारों में दिए जलाते हैं, भगवान की पूजा करते हैं, दोस्तों से मिलते हैं, व्यापारी लोग दुकानों में नया हिसाब शुरू करते हैं. यह त्योहार खुशी का त्योहार है. ஓகேவா, லெசன்ஸ் நல்லா புரிஞ்சிச்சா? ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸசைஸ் தான். ஓகேவா. இதுவே நீங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணும்போது என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். மார்னிங் என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவோம், தீபாவளி அன்றைக்கி தான் மார்னிங் ஏந்திரிக்கிறது, ஆயில் பாத் பண்ணுறதெல்லாம். அதுக்கெல்லாம் முன்னாடி என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஷாப்பாக போய் நியூ அரைவல் ட்ரெஸ்ஸஸ் என்ன வந்திருக்குன்னு பார்த்து, என்ன அந்தந்த வருஷத்து ட்ரெண்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து என்ன பண்ணுவீங்க, ட்ரெஸ்ஸஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் மம்மியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா. அன்றைக்கி நிறைய தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறது எல்லாம் பண்ணுவோம். அதோட அடுத்து என்ன பண்ணுவோம், தீபாவளி அன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு ஆயில் பாத் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், எல்லோரும் சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா. அப்போ நல்லா வேண்டிக்கணும். சரியா, இதெல்லாம் செய்கிறது பத்தாது, நம்ம ப்ரே பண்ணணும். ப்ரே பண்ணிட்டு என்னது, எந்த கெட்ட எண்ணங்களும் எங்கள் மனதில் எழக்கூடாது. இருந்தாலும் அதுக்கு எங்களை அறியாமல் எங்கள் மனதில் இருந்தாலும் அதெல்லாம் போயிட்டு நல்ல எண்ணங்களாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேடி மம்மியெல்லாம் நல்லா வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணிக்கணும். எல்லாரையும் நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், வீட்டில் உள்ள பெரியவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சரியா, அதுதான் பூமி. ஃபஸ்ட்டு காடை ப்ரே பண்ணுறீங்க, அப்புறம் வீட்டில் உள்ள பெரியவங்க தாத்தா பாட்டி இருக்காங்களா, அம்மா அப்பா யாரெல்லாம் பெரியவங்க இருக்காங்களோ என்ன பண்ணணும், அவங்களுடைய பாதங்களை தொட்டு நம்ம நமஸ்காரம் பண்ணி அவங்களோட விஷஸை வாங்கிக்கணும். அதுதான் பெரிய விஷயத்தையா. இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு வணங்குதல்ங்கிற முறையே தெரியாமல் போயிடுச்சு. வணங்கணுமா, எதுக்கு வணங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டில் பேரண்ட்ஸ் நீங்களும் சொல்லுங்கள், என் குழந்தைய என் காலில் விழ வைக்கிறதா அப்படிலாம் நினைக்காதீங்க. சரியா, எப்பயும் வணங்கணுங்கிற பக்குவம் வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்,
ஃபெஸ்டிவல் டேஸில் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் பூஜா பண்ணி முடிச்சோன்னு சுவாமியை வணங்குறீங்களா, தீபம் காமிச்சோன்னு சுவாமியை வணங்குறீங்களேனோ, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம டேடி மம்மியை காலில் விழுந்து வணங்கணும். தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கள வணங்கிட்டு அடுத்து யாரை பண்ணணும், நம்ம பேரண்ட்ஸ் காலில் விழுந்து வணங்கி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை ஃபஸ்ட்டு வாங்கிக்கணும். அதுதான் மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்கு. சரி, அதுதான் நம்மளை எப்பயுமே நல்லவங்களாக ஆக்கும். ஓகேங்களா? அது இதுவரையிலும் செஞ்சுருந்தா ஓகே. செய்யாதவங்க இனி வரும் காலங்களில் எந்த ஃபெஸ்டிவல் வீட்டில் பூஜை பண்ணாலும் என்ன பண்ணணும், உடனே பெரியவங்க காலில் விழுந்து வணங்கி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை வாங்கிக்கணும். அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமே. ஓகேங்களா? அடுத்து நம்ம லெசனுடைய எக்ஸசைஸ் பார்ப்போம்ப்பா. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம், கடின் சப்த. கடின் சப்தன்னு என்ன சொல்லியிருக்கோம், ஹார்ட் வேர்ட்ஸ். டிக் வேர்ட்ஸை தான் நம்ம கடின் சப்தாவாக பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டாக என்ன வேர்டு வருது, தீபாவளி. தீபாவளி. ஓகே, தீபாவளின்றது ஃபெஸ்டிவல்னு சொல்லிட்டு ஹிந்துஸுடைய ஒன் ஆஃப் த மகத்துவபூர்ண முக்கியத்துவம் பெற்ற ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? தீபாவளி. தீபாவளி தீபாவளினாக்க ஹிந்துக்களுடைய மிக முக்கியமான ஃபெஸ்டிவல்னு பார்த்துருக்கோம். தியோகார்னு சொல்லியிருக்கோம். ஃபெஸ்டிவல்னால் ஹிந்தியில் என்ன சொல்லியிருக்கோம், தியோகார். ஓகேவா? செகண்டாகவே அதே வேர்டு தான் பார்க்குறோம், தியோகார். தியோகார்னால் என்னது, ஃபெஸ்டிவல். தேல பாதி போடுறோம், இத்து யோ ஹா இர் தியோகார். இத்து யோ ஹா இர் தியோகார். ஓகேவா? அடுத்து விஷால். விஷால்னால் நல்லா பரந்த டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம். வி ஷா இல் விஷால். வி ஷா இல் விஷால். நெக்ஸ்ட்டு மகத்துவபூர்ண, மிக முக்கியத்துவம் பெற்ற, மிகவும் இம்பார்ட்டண்டான அப்படிங்கிற மாதிரி. ம ஹ இத்து வ பூ இரு ந. மேலே சின்ன கொம்பு மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, ரைட் சைட் போடுறோம் இல்லைங்களா, சின்ன கொம்பு மாதிரி, அப்படி போட்டால் இருன்னு அர்த்தம். ஓகேவா? மகத்துவபூர்ண, முக்கியத்துவம் பெற்ற. ம ஹ இத் வ பூ இர் ந, மகத்துவபூர்ண. ஓகேவா? ஃபிஃப்த்து ஒன்றா என்ன பார்க்குறோம், அமாவாஸ்யா. அ மா வா இஷ் யா, அமாவாஸ்யா. அமாவாஸ்யா எனக்கு பெரியவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அப்பாக்கெல்லாம் அப்பாவுடைய அப்பா, அது மாதிரி அப்பா இல்லாதவங்க ஆண்கள் வந்து அவங்களுடைய பெற்றோரான தகப்பனார் இல்லாதவங்க அன்னைக்கு விரதம் பண்ணுவாங்க. அமாவாசை அன்னைக்கு மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது அவங்கள நினச்சி வணங்குவாங்க, சுவாமிக்கு வணங்குவாங்க. அன்னைக்கு வந்துட்டு என்ன பசுமாட்டுக்கெல்லாம் என்னது அகத்திக்கீரை அது மாதிரிலாம் வாங்கி கொடுப்பாங்க. அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸை வாங்கக்கூடிய நாள் தான் என்னது, அமாவாஸ்யா. ஓகேவா? ஸோ வந்துட்டு அது மாதிரி இந்த தீபாவளி எப்போ வரும் அப்படின்னா அமாவாசை நாளில் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு என்ன பார்க்குறோம், ஃபஸ்ட்டு 5 திருப்பி பார்ப்போமா. தீபாவளி. 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 தியோகார். இத்து யோகா இர் தியோகார். தேர்ட் ஒன் விஷால். வி ஷா இல் விஷால். ஃபோர்த் ஒன் மகத்துவபூர்ண. ம ஹ இத் வ பூ இர்ன, மகத்துவபூர்ண. ஃபிஃப்த் ஒன் அமாவாஸ்யா. அ மா வா இஷ் யா, அமாவாஸ்யா. நெக்ஸ்ட்டு 6th ஒன்று பார்க்க இருக்கிறோம், வர்ஷா கிருத்து. கிருத்துனா சீசன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இன்னொரு வேர்டு என்ன சொல்லலாம், மௌசம்னு சொல்லலாம். ஈக்குவல் மீனிங்கில் கூட வரும். கிருத்துனா மௌசம் அப்படின்னு வரும். ஹிந்தியோட கிருத்து அப்படின்னாக்க ஹிந்தியில் ஈக்குவல் சப்தார்த்தம் பார்ப்போம் இல்லையா, ஹிந்தி வேர்டுக்கு ஹிந்தி மீனிங் பார்ப்போம் இல்லையா, அதில் மௌசம்னு போடலாம். ஓகே. வர்ஷா அப்படின்னா ரெயின். வர்ஷானா என்னது, ரெயின், மழை, மழைக்காலம்னு அர்த்தம். அது வ இர் ஷா கிருத்து, வர்ஷா கிருத்து. ஓகேவா? 7th ஒன் மிட்டாயியாம். மீ டா ஈயாம், மிட்டாயியாம். மிட்டாய் என்னது, ஸ்வீட்ஸ். மிட்டாயான்னு என்னது, ஸ்வீட்ஸு. ஓகேவா? 8th ஒன் பிரார்த்தனா. பிரார்த்தனானா ப்ரேயர். இப்பு ர ரா இரு மேலே இருக்குது, சின்ன கொம்பு ரைட் சைடு வருது. இத்து நா பிரார்த்தனா. பிரார்த்தனானது ப்ரேயர். 9th ஒன் என்ன பார்க்குறோம், பாரத். பாரத்னா நம்மளுடைய பாரத நாடு, இந்தியன் கண்ட்ரியை தான் பாரத்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஸ்பெல்லிங் தெரியுது, நம்மள நாட்டுக்கு வந்து எப்படி எழுதுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரொம்பவே சங்கடமான ஒரு மனநிலை. அதனால் அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய நாட்டு பேரை எப்படி எழுதணுங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கடின் சப்தில் மிஸ்ஸு அந்த வேர்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாரத். பா ர இத் பாரத். 10th ஒன்றா என்ன பார்க்குறோம், வியாபாரி. வியாபாரினா யாருன்னா பிஸ்னஸ்மேன். வியாபாரினா யாருப்பா, பிஸ்னஸ்மேன்.
வேலை பாதி இவ்வு வியாபாரி வியாபாரி வியாபாரினா யாருமா பிஸ்னஸ் மேன் வியாபாரினா பிஸ்னஸ் மேன் ஓகேங்களா. கடின் சப்தை பார்க்குறோம். கடின் சப்தில் ஃபஸ்ட்டு என்ன வந்திருக்கு தீபாவளி, செகண்ட் ஒன் தியோஹார், தேர்ட் ஒன் விஷால், ஃபோர்த் ஒன் மகத்துவபூர்ண, ஃபிஃப்த் ஒன் அமாவாஸ்யா, சிக்ஸ்த் ஒன் என்னது வர்ஷாகிருத்து, செவன்த் ஒன் மிட்டாயியா, எயித் ஒன் பிரார்த்தனா, நைன்த் ஒன் பாரத், டென்த் ஒன் என்னதுப்பா வியாபாரி. டென்த் ஒன் என்னது வியாபாரி ஓகேவா. அடுத்தது பார்ப்போமா. அடுத்த எக்ஸசைஸாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கிரேஜி அர்த்தம். அடுத்த எக்ஸசைஸ் என்ன பார்த்துருக்கோம் அங்கிரேஜி அர்த்தம்னா இங்கிலீஷ் மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னாக்கா கை தர. ஃபஸ்ட்டு ஒன்று என்னது கை தர. கை தர தர தர. கை தரக்குனா வெரைட்டி பல வகையான வகையான அப்படிலாம் சொல்லுவோம்ல. அதுக்கு தான் ஹிந்தியில் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம் கை தரக். இங்கிலீஷில் VARETY வெரைட்டி அப்படின்னு வேர்டு யூஸ் பண்ணுறோம். கை தரக்குனா என்னப்பா மீனிங் வெரைட்டி. செகண்ட் ஒன்றா என்ன பார்ப்போம் அப்படின்னாக்க கத்தார். கத்தார் கத்தார் அப்படின்னா லைன்ஸ். வரிசையில் நில்லுங்க வரிசையில் வெய்யுங்க அப்படிலாம் சொல்கிறாங்கள. வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. அதுக்கு வந்துட்டு என்ன வேர்டு ஹிந்தியில் கத்தார் கத்தார்னால் லைன்ஸு ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்குறோம் ஹிசாப்னா அக்கௌண்ட் கணக்கு எழுதுரு. நம்ம எந்த ஒரு செயல் எக்ஸ்பென்ஸ் பண்ணாலும் ஒன்று என்ன பண்ணணும் கணக்கு எழுதணும். டேடி மம்மி நம்மள்ட்ட ஒரு காசு கொடுத்துருக்காங்க மணி கொடுத்துருக்காங்க அது எக்ஸ்பென்ஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும் உடனே நம்ம எழுதி வைக்கணும். எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கொடுத்தாங்க நாம் எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்போலேருந்தே எழுத கற்றுக்கிட்டிங்கன்னா தான் ஃப்யூச்சரில் என்ன பண்ணுவீங்க எழுதி வைக்கலாம். எவ்வளோ செலவு வேணாலும் பண்ணலாம் இருந்தாலும் எழுதி வைக்கணும் அப்படிங்கிற நல்ல பழக்கம் நம்மளுக்கு வரும். அதனால் அந்த அக்கௌண்ட் அதை என்னென்னு சொல்லுவாங்க அக்கௌண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. கணக்கு எழுதுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கௌண்ட்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு இடம் கணக்கு எழுதுகிறவங்க நல்ல நாள் பார்த்து அதை தொடங்குவாங்க. இந்த நாளில் இந்த வருஷத்துலேருந்து இந்த கணக்கை தொடங்குகிறோம். அப்புறம் அந்த வருஷத்தோட அந்த கணக்கை முடிச்சிடுவாங்க. அடுத்த வருஷம் தொடங்குவாங்க ஒரு நல்ல நாள் பார்த்து. அது மாதிரி தொடங்குறது தான் ஹிசாப் அக்கௌண்ட். அது நல்ல நாளில் தொடங்குறது அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட் ஷுருன்னு அர்த்தம். பட் வந்து கணக்கு எழுதுறது அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்னது ஹிசாப். அக்கௌண்ட்ஸுக்கு என்னது ஹிசாப். கணக்கு எழுதுதல் அக்கௌண்ட்ஸ் ரைட் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஓகேவா. ஃபோர்த் ஒன் ராக்ஷஸ். ராக்ஷஸ். ராக்ஷஸ்னால் யார் டெமான் DEMON டெமான். ராட்சசர்கள் சொல்கிறோம்ல. யார் நரகாசுரன்கிற ஒரு டெமான் வந்து தானே மக்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தினார். அதை வந்து நம்ம கடவுள் வந்து காப்பாற்றினாங்க நம்மளே இல்லையா. அவரை அழிச்சிட்டு இல்லையா அந்த டெமானை அழிச்சிட நாளை தான் நம்ம தீபாவளியாக செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த டெமானை தான் ஹிந்தியில் என்னென்னு சொல்கிறோம் ராட்சஸ்ன்னு தமிழில் சொல்லுவோம். அதை ஹிந்தியில் என்ன சொல்கிறோம் ராக்ஷஸ். ராக்ஷஸ். ஃபிஃப்த்து ஒன்று என்ன முக்கிய தியோகார். முக்கிய தியோகார் அப்படின்னு என்னது இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். முக்கிய தியோகார்னு என்னது இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். IMPORTANT இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். FESTIVAL ஃபெஸ்டிவல் ஓகேவா. இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். அதுக்கு ஹிந்தியில் என்ன முக்கிய தியோகார் முக்கியமான ஃபெஸ்டிவல். எது நமக்கு தீபாவளி ஓகேவா. திருப்பி இந்த 5ஐயும் பார்ப்போமா. கை தரக்குனா வெரைட்டி. கத்தார்னா லைன்ஸு. ஹிசாப்னா அக்கௌண்ட்டு. ராக்ஷஸ்னா டெமான். முக்கிய தியோகார்னா இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல். முக்கிய தியோகார்னா இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் ஓகேவா. அடுத்தது பார்ப்போமா. அடுத்தது என்னென்னா ஸ்வாகத். ஸ்வாகத்னா வெல்கம் பண்ணுறது வரவேற்கிறதுன்னு அர்த்தம். யாரை வரவேற்றாங்க ராமச்சந்திரரை வரவேற்ற நாள் தான். ராமச்சந்திர பிரபுவை வரவேற்ற நாளை யாரை கொன்னுட்டு ராவணனை கொன்னுட்டு அயோத்தியாவுக்கு திரும்பினாராம் ராமச்சந்திரர். அந்த நாளில் தீபங்களை ஏற்றி வரவேற்றாங்களாம். அந்த நாளில் தீபாவளியாக கொண்டாடுறாங்களாம். எங்கே இந்தியாவின் வட மாநிலங்களில். அந்த வரவேற்றல் அப்படிங்கிறதுக்கு தான் ஹிந்தியில் என்னது ஸ்வாகத்.
வாக இத் ஸ்வாகத் வெல்கம். நெக்ஸ்ட்டு ஒன்று என்னது, 7th வேர்டாக இருக்கிறது தூக்கான். தூக்கான்னா ஷாப்பு. தூக்கான்னா ஷாப். தூகாயின் தூக்கான். தூக்கானா SHOP ஷாப். ஓகேவா? நம்மளுக்கு எந்த ஒரு திங்ஸ் வேணாலும் உடனே எங்கே போவோம், ஷாப்புக்கு தான் போவோம். எந்த ஒரு திங்ஸ் வேணாலும் எங்கே போவோம், ஷாப்பில் போய் பர்ச்சேஸ் பண்ண போவோம் இல்லைங்களா? அந்த ஷாப்பை தான் நம்ம ஹிந்தியில் என்ன சொல்கிறோம், தூக்கான். ஓகேவா? 8th ஒன்று என்னது, கஹானி. 8th ஒன்றா என்ன வருது, கஹானி. கஹானி கஹானி. ஸ்டோரி STORY ஸ்டோரி இல்லையா? கஹானினா ஸ்டோரி. எந்த ஒரு லெசன் எடுத்தாலும் மிஸ் அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன்ல, அதனால தான் நமக்கு லெசன் ரொம்ப ஸ்லோவாக போயிடுச்சு இல்லையா? நிறைய ஸ்டோரி மெசேஜ் சொல்லுமேங்கிறதுனாலே தானது நம்ம ஹிந்தியில் வந்துட்டு நீங்கள் சீக்கிரம் புரிஞ்சுக்கணும், அதுக்காக ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும் அப்படின்னு மெசேஜ் என்ன மெசேஜாக இருக்குது, நியூவாக ஏதாவது சில்ட்ரன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மிஸ் கேதர் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சு, எல்லா சப்ஜெக்ட்ஸும் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. நம்மளோட ஹிந்தி ஒண்டினது வெரி ஸ்லோவாக இருக்குது. இனிமேல் அப்படி இருக்காது. லெசன்ஸில் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்குமே. ஓகேவா? கஹானி அப்படின்னா என்னது, ஸ்டோரி. ஸ்டோரி சொல்கிறது வாங்க இல்லையா? ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஸ்டோரி. இப்போ தீபாவளின்னு எடுத்துக்கிட்டாக்கா ஒவ்வொருத்தர் ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க இல்லையா? நார்த் சைடு ஒரு ஸ்டோரி, சவுத் சைடில் ஒரு ஸ்டோரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஓணம்னா அது ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, எந்த ஃபெஸ்டிவல் எடுத்தாலும் அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது சரிங்களா? அந்த ஸ்டோரியை தான் நம்ம ஹிந்தியில் என்ன சொல்கிறோம், கஹானி. ஓகேவா? 9th ஒன் தேல். 9th ஒன்று தேல். ஆக்சுவலாக இதில் தைல் எழுதிட்டாங்க, சாரி, இது தேல் தான் போடணும். ஒரு கொம்பு தான் வரணும். தே போட்டு மேலே ஒரு கொம்பு வரணும், அப்புறம் இந்த லே போடணும். ஓகேவா? இதுதான் தேல். ஓகேவா? இது தைல் எழுதிட்டாங்க. தைல்னு நீ எழுதாத, என்ன எழுதணும், தேல் தான் போடணும். தேக்கு மேலே ஒரு கொம்பு தான் வரணும். ஓகேவா? புரிஞ்சுக்கோ, கரெக்ஷனை மாற்றிக்கோ. தேல்னா ஆயில், OIL ஆயில். ஓகேவா? தேல்னா என்னது, ஆயில் யூஸ் பண்ணுறோம், ஃபுட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா? ஆனால் அந்த ஃபுட்டில் நிறைய இந்த ஜங்க் ஃபுட்டு அப்படிலாம் சொல்கிறாங்களே, துரித உணவு அப்படின்னு சொல்கிறாங்க பாரு, ஃபாஸ்ட் ஃபுட், அதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. ஓகேவா? அதுதான் நம்ம ஹெல்த்துக்கு நிறைய கெடுதல்களை ஏற்படுத்தக்கூடியது. ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் தான் எனக்கு நல்லா இருக்கும், கிறிஸ்பியாக இருக்குது அப்படிலாம் சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் நிறைய சாப்பிடக்கூடாது. உடம்புக்கு என்ன பண்ணும், எக்ஸ்ட்ரா ஃபேட்டு தான் வரும். ஓகேவா? நம்ம இந்த தேல் என்ன அப்படின்னாக்கா ஸ்நான் கர்த்தேன்னு ஆயில் பாத் பண்ணுறது நம்ம. ஓகே, ஆயில் பாத்து கண்டிப்பாக பண்ணணும். இப்போல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆயில் பாத்து பண்ணுறது கிடையாது. ஆயில் பாத் பண்ணால் என்ன சொல்கிறீங்க, உடம்புக்கு ஒத்துக்காது அப்படிங்கிறீங்க. சில குழந்தைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபீவர் வந்து ஃபிட்ஸ் வந்துடும், கோல்டு வந்தாக்க ஃபிட்ஸ் வந்துடும். அது மாதிரினால ஆயில் பாத் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ்னால ஆயில் பாத் பண்ணுறதில்ல. இன்னும் ஒரு சில பேரண்ட் நான் என்ன கவனிக்கிறேன்னா, ரெகுலர் டேஸ்லேயே ஹேருக்கெலாம் ஆயில் அப்ளை பண்ணுறதில்லப்பா. ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுறதில்ல. இதனால் என்ன உங்களுக்கு வருதுன்னாக்கா ஸ்கின் டிசீஸ்லாம் நிறைய வரும். நம்ம பாடியில் உள்ள ஹீட்டே வெளியில் போகாமல் ஆயில் பாத் பண்ணால் தான் உடம்புல உள்ள பாடியில் ஹீட்டெலாம் வெளியில் போகும், இன்னும் உடம்பே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சரிங்களா? இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, டாக்டர்ஸ் அட்வைஸ் கேட்டு இதெல்லாம் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுட்டில் உண்டு என்ன பண்ணுறீங்க, நிறைய ஆயில் ஃபுட்டாக எடுத்துக்கிறீங்க. ஆயில் ஃபுட்டு என்ன மிஸ் ஆயில் ஃபுட்டு எடுத்துக்கக்கூடாதுங்கிறீங்க, அப்புறம் ஆயில் பாத் ஒண்டியும் பண்ணலாமா அப்படின்னாக்கா இது அவுட் சைட் பண்ணுறது. அது வந்து உள்ளுக்குள்ளே ஆயில் நிறைய இன்டேக் நிறைய இருக்கக்கூடாது ஆயில் சரிங்களா? குறைவான அளவு தான் எடுத்துக்கணும். ஓகே, அதனால் எப்பயுமே ஆயில் பாத் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சில்ட்ரன். இப்போ என்ன பண்ணுங்க, மந்த்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் இருந்தாக்க ஹீட் பாடி உள்ளவங்களாம் எடுத்துக்கலாம். ஹீட் பாடி இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், இந்த நல்லெண்ணெய் இருக்குல்ல, ஜிஞ்சிலி ஆயில் இருக்குல்ல, அதை லைட்டாக ஹீட் பண்ணி கூட வச்சுட்டு ரொம்ப நேரம் வைக்காதீங்க, சீக்கிரமே வாஷ் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஆயில் பாத் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகே, 10th ஒன்றா என்ன பார்க்குறோம், மிட்டாயினா ஸ்வீட்ஸு. மிட்டாயினா ஸ்வீட்ஸு. அதுக்காக ஸ்வீட்ஸுன்னு மிஸ் சொன்னீங்க, நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிடக்கூடாது. ஓகேவா? அளவோடு எதை செஞ்சாலும் அளவோடு செய்யணும். ஓகேவா? இன்டேக் எவ்வளோ இருக்கணும், அளவோட லிமிட்டாக இருக்கணும். ஓகேவா? மிட்டாயா குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சதே ஸ்வீட்ஸ் தான் இல்லையா? ஆனால் ஒரு சில குழந்தைங்க ஸ்வீட்ஸ் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லையா? கொஞ்சம் தான் ஸ்வீட் இல்லை, ஸ்வீட்டே வேணாம் எனக்கு காரம் தான் பிடிக்கும் அப்படின்னு நிறையா குழந்தைங்க சொல்கிறீங்க. அதையும் பார்த்துருக்கேன். அது எதுவாக இருந்தாலும் ஈக்குவல் பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் எப்படி இருக்கணும், பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கணும். ஒரே தெரியாக ஸ்வீட்டாக வாங்கி பண்ணுறதும் கூடாது, ஒரே தெரியாக காரமும் சாப்பிடக்கூடாது சரிங்களா? அல்சர் அது மாதிரிலாம் வந்துடும் சொல்லுவாங்க, காரம் ஓவராக சாப்பிட்டாக்க. அதனால் ஓவராக காரமும் சாப்பிடக்கூடாது, ஓவர் ஸ்வீட்டும் சாப்பிடும். ஏன்னா பல்லெல்லாம்
பூச்சிப்பல்லாம் வச்சிரும். ஒன்று என்ன பண்ணணும், புல்லிங் பண்ணணும், வாட்டர் புல்லிங் பண்ணணும். ஓகேங்களா? அதெல்லாம் பண்ணாக்க இல்லைன்னா ஜேர்ம்ஸ்லாம் வந்துட்டு வாயில் நிற்காமல் இருக்கும். ஓகேங்களா? 10th ஒன்றா என்ன பார்க்குறோம், மிட்டாயியா. மிட்டாயியானா என்னது, ஸ்வீட்ஸு. 6th ஒன் ஸ்வாகத், வெல்கம். 7th ஒன் தூகான், ஷாப்பு. 8th ஒன் கஹானி, ஸ்டோரி. 9th ஒன் தேல், ஆயில். 10th ஒன் மிட்டாயியா, ஸ்வீட்ஸ். ஓகேவா? அடுத்ததாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் இந்த 5ஓட நம்மளுக்கு இந்த அங்கிரேஜி எழுத்தை கம்ப்ளீட் ஆகுது. இந்த 5ஓட அங்கிரேஜி எழுத்தை கம்ப்ளீட் ஆகுதுப்பா. ஷுருனா ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த ஒரு செயலையும் ஸ்டார்ட் பண்ணுது. எந்த ஒரு செயலையும் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும், நல்ல நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக எதுக்கெடுத்தாலும் நேரம் பார்க்குறதுங்கிறது சரியாகாது. மொதல் செய்யும்போது நல்ல நேரம் பார்த்து செய்யணும். அப்போ தான் எந்த செயலுமே நல்லபடியாக நடக்கும். அந்த நல்லபடியாக நடக்கக்கூடிய ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, தொடங்குறோம்ல, அந்த தொடங்குறதுக்கு தான் இங்கிலீஷில் ஸ்டார்ட்னு சொல்கிறோம். ஹிந்தியில் என்ன சொல்கிறோம், ஷுரு கர்னா அப்படின்னா ஆரம்பிக்கிறது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நம்மளுடைய ஸ்கூல் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா 9 பஜே ஷுரு கர்த்தே ஹேன், 9 o'clock ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று படாக்கே. படாக்கேனா என்னப்பா, கிராக்கர்ஸ். படாக்கேனா கிராக்கர்ஸ், CRACKERS, கிராக்கர்ஸ். ஓகேவா? வெடி, மத்தாப்பு, வெடியெல்லாம் வெடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் ஹிந்தியில் என்ன வேர்டு, பட்டாக்கே. ஓகேவா? நெக்ஸ்ட்டாக என்ன பார்க்குறோம், கப்படே. கப்படேனா என்ன, ட்ரெஸ்ஸு. கப்படேனா ட்ரெஸ்ஸு, DRESS, ட்ரெஸ். கப்படே, கப்படேனா ட்ரெஸ்ஸு. நெக்ஸ்ட்டாக தூக்கான், ரிமைனிங்காக வருதுன்னு நினைக்கிறேன் இல்லையா, பரவாயில்ல, திருப்பி வந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. திருப்பி படிக்க நம்மளுக்கு என்னது, மெமரி தான் ஆகும். ஷாப், தூக்கான்னா ஷாப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மிட்டாயியா. மிட்டாயியா ஸ்வீட்ஸு. இது ரெண்டுமே திருப்பி வந்திருக்கு இல்லைப்பா, பரவாயில்ல. திருப்பி வந்தாக்க என்ன, மிஸ் திருப்பி அதே வேர்டை கொடுத்துருக்காங்க நினைக்காத. படிக்க நம்மளுக்கு என்னவும் மெமரி தான் ஆகும். இன்னும் நிறைய வேர்ட்ஸ் இருக்குது, உங்களுக்கு நிறைய கலெக்ட் பண்ணலான்னு பார்த்தேன். இருந்தாலும் அடுத்தடுத்த எக்ஸசைஸ்லாம் பார்க்கணும்ல, அதுக்காக இதோட ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். அதனால அந்த தூக்கான் மிட்டாயெல்லாம் ரிமைனிங் ஆகிருக்குது. ஓகேவா? பரவாயில்ல, ரிமைன் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நல்லா படிங்க, உங்களுக்கு மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகட்டும். ஓகேவா? 11th ஒன் ஷுரு, ஸ்டார்ட். 12th ஒன் படாக்கே, கிராக்கர்ஸ். 13th ஒன் கப்படே, ட்ரெஸ். 14th ஒன் தூக்கான், ஷாப். 15th ஒன் மிட்டாயியா, ஸ்வீட்ஸ். ஓகேங்களா? இதோட இந்த செஷனோட கிளாஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, இந்த லெசன் என்ன பார்த்தோம் அப்படின்னா, லெசன் 4 பார்ட் 4 இல்லையா, லெசன் 4 பார்த்துருக்கோம். லெசன் 4ஓட டைட்டில் என்னப்பா, சீர்ஷக்கு தீபாவளி கா தியோகார். தீபாவளி கா தியோகார். ஓகேவா? தீபாவளி கா தியோகார்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துருக்கோம். சரிங்களா? தீபாவளி ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதை பற்றிய சிறப்புகள்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா. அதோட என்ன பார்த்துருக்கோம், 2 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். என்னென்ன எக்ஸசைஸ் பார்த்தோம், கட்டின் சப்தமும் அங்கிரேஜி அர்த்தமும். ரிமைனிங் பேலன்ஸ் உள்ள எக்ஸசைஸ்லாம் அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம் இல்லையா. அப்போ இந்த செஷனில் பார்த்தது என்னப்பா பண்ணணும், நோட்டில் காப்பி பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், நோட்டில் காப்பி பண்ணி அப்படியே மூடி வச்சிடலாமா, செய்யக்கூடாது. என்ன பண்ணணும், படித்து பார்க்கணும், அப்புறம் எழுதி பார்க்கணும். அப்போ தான் மைண்டில் ஸ்டோர் ஆகும் இல்லையா. ஏன் இப்படி திருப்பி மிஸ் சொல்கிறேன் அப்படின்னாக்க, நீங்கள் 5th ஸ்டாண்டர்ட் முடிச்சு 6th போகும்போது வேறு ஸ்கூல் போவீங்க. போகும்போது இந்த நியூ லாங்குவேஜான ஹிந்தி உள்ள சப்ஜெக்ட் உள்ள ஸ்கூல் போகிறீங்களா, இல்லை நீங்கள் வேறு எந்த ஸ்கூல் போகிறீங்கிறது மிஸ்ஸுக்கு தெரியாது. உங்களுக்கு எந்த ஸ்கூலில் பிளேஸ்மெண்ட் இருக்குங்கிறது தெரியாது இல்லையா. நீங்கள் ஹிந்தி உள்ள ஸ்கூலாக லைக் பண்ணி போனீங்கன்னாக்கா அங்கே நீங்கள் திருப்பி படிக்கலாம். இல்லை அது வேணான்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன், இது கண்டினியூ ஆகும்னா திருப்பி தனியாக ஒரு கிளாஸ் சேரணும். அப்போ சேர்ந்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் படித்து நல்லா ரிமைனிங்கில் வச்சுருந்தீங்க, மைண்டில் ஸ்டோரை பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரம் நல்லா படிச்சிடுவீங்க, அந்த ஹிந்தி எக்ஸாம்லாம் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவீங்கப்பா. அதுக்காக தான் நல்லா படிங்க, எழுதி பாருங்கன்னு சொல்கிறது. ஓகே, மிஸ் உங்களுக்கு பேசிக்லேருந்து தான் கொண்டாந்துருக்கேன். ஏற்கனவே மிஸ் உங்களை எல்லாவே ட்ரெயின் அப் பண்ணியிருந்தாங்க. அது இப்போ இந்த லீவில் மறந்துட்டீங்க எல்லோரும். அதுக்காக நானும் மிஸ் என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பேசிக்லேருந்து தான் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா. அப்போ எல்லாமே நல்ல மெமரியில் இருப்பீங்க. நல்லா படித்து எழுதி பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். அடுத்த எக்ஸசைஸோடு நம்ம சந்திப்போம். தன்யவாத் சாத்ரோம்.